மார்கழி தொடங்கும் முன்பே குளிர் தொடங்கி இருக்கும் நிலையில் பனியின் தாக்கத்தை எப்படி சமாளிக்கிறீர்கள் என்று மக்கள் குரல் பகுதியில் எழுப்பப்பட்ட கேள்விகளுக்கு திருச்சி மாவட்டம் துறையூர் பகுதி மக்கள் தெரிவித்த கருத்துக்களை தற்போது பார்க்கலாம். வெளியில வரும் பொழுது காதில் நல்லா தொப்பி இல்லைன்னா துண்டை தலப்பாக கட்டிக்கிட்டு தான் வெளியில வரணும். இல்லைன்னா காது வழியா பனி அதிகமாகி சளி பிடிக்க ஆரம்பிக்கும். அதே மாதிரி இரவு தரையில படுக்கக்கூடாது. பாயோ இல்லைன்னா பெட்ஷீட்டோ ஏதோ விரிச்சு போட்டு தான் படுக்கணும். தரையில படுத்தா குளிர் அதிகமாகும், சளி பிடிக்க ஆரம்பிக்கும். இதுதாங்க நம்ம உடம்ப பாதுகாத்துக்கக்கூடிய வழி. சுடு தண்ணி வச்சு குடிக்கணும். குளிக்கும்போது சுடு தண்ணியில குளிக்கணும். இது ரெண்டையும் பயன்படுத்திக்கணும். சூடா சாப்பாடு சாப்பிட்டுக்கணும். வெளியில போகும்போது காதோட கட்டிட்டு போகணும். அப்ப நம்மளுக்கு உடம்பு பாதிப்பு வராது, சளி பிடிக்காது, எதுவும் பண்ணாது. குழந்தைங்களுக்கு சளி பிடிக்காம இருக்கிறதுக்கு இஞ்சி டீ வச்சு கொடுப்போம், சுக்கு காப்பி வச்சு கொடுப்போம். தூங்குறப்ப பாய் போட்டு அதுக்கு மேல பெட்ஷீட் போட்டுட்டு பெட்ல வச்சு போட்டுரும். சூடான பொருள் சாப்பிட வச்சு கொடுப்போம். டெய்லி சுடு தண்ணி கொடுப்போம். ஸ்கூலுக்கும் சரி வீட்லயும் சரி சுடு தண்ணி வச்சு கொடுப்போம். குளிர்காலத்துல ஸ்வெட்டர் போட்டுக்கிறது, குள்ளா கட்டிக்குவோம். குளிர் அதிகமா இருந்தால் படுக்கிறப்ப கம்பளி போட்டு படுத்துக்கிறது, சுடு தண்ணி குடிப்போம். சுக்கு காப்பி அதிகமா குடிப்போம் குளிருக்கு. மக்கள் குரல் பகுதியில் திருச்சி மாவட்டம் துறையூர் பகுதி மக்கள் தெரிவித்த கருத்துக்களை நாம் பார்த்தோம்.